தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருப்பத்தூரில் தனியார் விடுதியில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த பெண் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தனியார் விடுதிகளில் பாலியல் தொழில் நடைபெற்று வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டதில் வெளி மாநிலங்களிலிருந்து பெண்களை வரவழைத்து பாலியல் தொழில் நடத்தியது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த உதயகுமார், விடுதியின் மேனேஜர் இளவரசன் மற்றும் பெண் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள விடுதியின் உரிமையாளரும் திருப்பத்தூர் மாவட்ட பாஜக இளைஞர் அணி தலைவர் விவேகானந்தன் மற்றும் அஜித் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்ய வந்த சட்டமன்ற பொது கணக்கு குழு காரை விட்டு இறங்காமலே ஆய்வு செய்ததாக புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்துவிட்டு சென்றது பேசுபொருளாகியுள்ளது. நாமக்கல்லில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக முதலைப்பட்டியில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு திறப்பு விழா காண தயாராகியுள்ளது. இந்நிலையில் அதனை சட்டமன்ற பொது கணக்கு குழு தலைவரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான செல்வ பெருந்தகை தலைமையிலான குழு ஆய்வு செய்தனர். முன்னதாக நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்ய வந்த சட்டமன்ற பொது கணக்கு குழுவினரும் மாவட்ட ஆட்சியரும் பேருந்து நிலையத்தில் காரை விட்டு இறங்காமலே காரிலேயே வட்டமடித்துவிட்டு ஆய்வு செய்ததாகவும் புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்துவிட்டு சென்றது பேசுபொருளாக மாறியுள்ளது. கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி விரட்டி அடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் விசைப்படகுகளில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி மீனவர்களை விரட்டி அடித்துள்ளனர். இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் தங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி விடுவார்களோ என்ற பயத்தில் மீன் பிடிக்காமல் கரை திரும்பியுள்ளனர். இந்நிலையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சர்வதேச எல்லைப் பகுதியில் இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் அதிக அளவு நிறுத்தப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூரில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி அறிவழகனை 4 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரந்தை பகுதியைச் சேர்ந்த ரவுடி அறிவழகன் கடந்த 25ஆம் தேதி அப்பகுதியில் உள்ள வடவாற்று கரையில் அமர்ந்து மது அருந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்து 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அறிவழகனை ஓட ஓட வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி உடல்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலை நடந்த இடத்தில் கிடந்த தடயங்களை சேகரித்து தப்பி ஓடிய கொலையாளிகளை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே மனு கொடுக்க வந்த நபர்களை விஏஓ ஒருமையில் பேசி அடிக்க பாய்ந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் பட்டா வேண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பட்டா வழங்குவதற்கு விஏஓ நெப்போலியன் தடையாக இருப்பதாக தமிழரசன், அவரது மருமகன் நவீன் ஆகியோர் தாசில்தார் விஜயராணியிடம் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து தாசில்தாரின் உத்தரவின் பேரில் சர்வே துறையினருடன் சென்று அந்த இடத்தை மீண்டும் ஆய்வு செய்துள்ளார். அப்போது தமிழரசன் தரப்பினருக்கும் விஏஓ நெப்போலியனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்களை அரசு பணியை செய்ய விடாமல் தாக்கியதாக தமிழரசன், நவீன் உள்ளிட்ட 4 பேர் மீது விஏஓ நெப்போலியன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூருக்கு குறித்த நேரத்திலிருந்து 1.5 மணி நேரத்திற்கு முன்பாகவே புறப்பட்ட விமானத்தால் பயணிகள் அவதிக்குள்ளாகிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து நாள்தோறும் சிங்கப்பூர், துபாய், இலங்கை, மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூருக்கு மாலை 4:25 மணிக்கு புறப்பட இருந்த விமானம் மதியம் 3 மணிக்கே புறப்பட்டு சென்றது. இதனால் முன்பதிவு செய்ததில் 20 பேர் விமானத்தை தவறவிட்டு விட்டதாக கூறி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பள்ளி மாணவிகளிடம் ஆபாச படம் காட்டிய தலைமை ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார்.
உளுந்தூர்பேட்டை அடுத்த ஓலையனூரில் ஒன்றிய ஆதி திராவிட தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக உள்ள துரையரசன் என்பவர் பள்ளியில் படிக்கும் சிறுமிகளிடம் ஆபாச படங்களை தனது செல்போனில் காட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சைல்ட் லைனுக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் வீட்டில் இருந்த துரையரசனை உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதை அடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஈரோடு மத்திய பேருந்து நிலையம் அருகே தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் இருவர் தாக்கிக் கொண்டு ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து உள்ளூர் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்வதற்காக ஏராளமான பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் இருவர் பேருந்து நிலையத்திலேயே ஒருவரை தாக்கிக் கொண்டு ரகளையில் ஈடுபட்டனர். அப்போது அரை நிர்வாணத்தில் இருந்த ஓட்டுநர் ஒருவர் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வந்த ஒரு தனியார் பேருந்திற்கு அடியில் படுத்துக்கொண்டு அலப்பறையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பஸ் வர ரோட்ல வந்து எதுக்கு 1000 டூ வீலர் இருக்குது, இந்த பிராணி கறி எதுக்கு இருக்குது? எல்லாத்துக்கும் நீதி நேர்மை ஒண்ணுங்க. பிராணி கறி தூக்கிங்க. அக்கா போர் பண்றான். ஓடுறா எவ்வளோ வச்சா புதுச்சேரியில் டெங்கு பரவலை தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அதிகாரிகள் மருத்துவமனைகளில் அதிகப்படியான கண்காணிப்பு, போதிய மருந்து, ரத்தம் மற்றும் கொசு வலைகளுடன் டெங்கு வார்டு தயாராக உள்ளதாக தெரிவித்தனர். இதை அடுத்து அனைத்து நகர மற்றும் கிராம பகுதிகள் முழுவதும் தூய்மை பணிகளையும் மருந்து தெளிக்கும் பணிகளையும் தீவிரப்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. சிவகாசியில் தயாரிக்கப்படும் பட்டாசுகள் இங்கிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் வெளியூர்களுக்கு அனுப்புவதற்காக சிவகாசியில் உள்ள குடோனில் தேக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த குடோனில் வழக்கமான பணியின் போது எதிர்பாராத விதமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பட்டாசுகள் வெடித்து சிதறி சேதமாகின.